ரீசெண்டாக சிவகாசியில் இருக்கிற ஸ்ரீ ஹரிகர புத்திர ஐயனார் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இது எங்களோட குலதெய்வ கோயில். நாங்கள் அன்னைக்கு என்னென்னா ஈவினிங் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கோவில். இந்த கோயிலில் உள்ள ஐயனார் சுவாமி அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். இந்த கோயிலுக்காக உதவுனவங்க பேர்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே போயிட்டிங்கன்னா கோயிலுக்கு இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கும். சைடில் பார்த்துட்டிங்கன்னா சேலைக்கார அம்மன், கருப்பசாமி, நிறைய அம்மன் சாமிலாம் சுற்றி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்னரில் பிள்ளையார் இருப்பாங்க. கோபுரத்துக்கு 2 பக்கமும் கருப்பசாமி இருப்பாங்க. லாஸ்ட் டைம் இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது வந்தேன். ஸோ ஃபேமிலியோடு நாங்கள் என்னென்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம். இப்போ என்னென்னா ரீசெண்டாக எனக்கு இந்த கோயில் வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஐயனாரப்பா அருளால் தான் எனக்கு அவர் தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் காலைல 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரை, அப்புறம் ஈவினிங் 4:30 நைட் 8 மணி வரை ஓப்பனில் இருக்குங்க. ஸோ இதுதான் சேலைக்கார அம்மன். இந்த அம்மன் கிட்ட நிறைய பேர் குழந்தை நல்லபடியாக பிறந்தா என்னென்னா தொட்டில்லாம் கெட்டுவாங்க. ஸோ அவ்வளோ அருள் இந்த அம்மன் கிட்ட இருந்து நானுமே என்னென்னா தொட்டில் கெட்டினேன் இந்த அம்மனுக்கு. குலதெய்வம் அப்படின்னா என்னங்க? குலதெய்வம்னா என்னென்னா நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் ஒரே கடவுள் தான் கும்பிட்டுட்டு இருப்போம். ஸோ அதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறது. குலதெய்வங்கிறது நார்மலாக என்னென்னா ஒரு குடும்பத்தையே காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பரம்பரையாக நம்ம மூதாதையர் தொடங்கி இப்போ வரைக்கும் என்னென்னா நம்ம குடும்பத்தை காத்தருள்ற ஒரு தெய்வம் குலதெய்வம். ஸோ அதுதான் என்னென்னா குலதெய்வம்ங்கிறது அர்த்தங்க. குலதெய்வத்தை ஒரு காவல் கடவுள்னே நம்ம சொல்லலாங்க. ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போகாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறேங்க. கண்டிப்பாக என்னென்னா குலதெய்வ கோயிலுக்கு 1 டைமாவது போய் விசிட் பண்ணி பாருங்க. அடிக்கடி போக முடியலனாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் பாருங்க. கண்டிப்பாக மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படியே நாங்கள் சப்த கன்னிகள் எல்லாம் கும்பிட்டுட்டு பிள்ளையாரை தரிசிக்க போயிட்டோம். எப்போவுமே என்னென்னா கோயில் பிரகாரத்தை சுற்றி உள்ள சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு தரிசிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஐயனாரப்பா கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. நாங்களும் அப்படியே கும்பிட்டுட்டு என்னென்னா இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் போன டைமில் க்ரௌட் எதுவுமே இல்லை. ஏன்னா பூஜை டைமில் தான் க்ரௌட் வருவாங்க. ஸோ நாங்கள் என்னென்னா ஈவினிங் ஒரு 6 PM அந்த டைமில் தான் போனோம். ஸோ போயிட்டு சாமியை நல்லாவே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.